வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 7/2/2026 தை மாதம் 24ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்க்கக்கூடிய நாள். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் சந்தோஷத்திலும் லாபத்திலும் பெரும் பணத்திற்குண்டான அனுகூலங்கள், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று ஏற்றத்திற்கு குறைவு இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சுபவிரிய பிராப்தம், அற்புதமான அமைப்பு, இடம் விட்டு இடம் போகக்கூடிய அனுகூலங்கள், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். இளைய வயதினர்களுக்கு நல்ல செய்தி வருவது சாத்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் அனுகூலங்களும் சந்தோஷங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி என்று பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். வெளியூர்களுக்கும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் என்ற மாற்றத்திற்கு அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவதும் அனுகூலம் ஏற்படுவதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சுபவிரிய பிராப்தமும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவதும் ஏற்றத்திற்கு உண்டான நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக
வெளியிடத்தில் ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவதும், தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவதும், இழுத்து கொண்டே இருந்த சிக்கல்கள் தீர்வதும், லாபத்திற்கு உண்டான ஏற்றங்கள் ஏற்படுவதும், செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் லாபம், சந்தோஷம், யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவதும், ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று மாலையிலிருந்து நல்ல செய்திகளாக வந்த வண்ணம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். மாலை மணி 4 மணி வரை சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளில் சிறிது கவனம். பழைய கடன்கள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். மாலை 4 மணி முதல் சந்திராஷ்டம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை ஏற்படுத்தும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.